38 பேர் உயிரிழந்ததாக வந்த தகவலை தொடர்ந்து தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல். 8 குழந்தைகள், 17 பெண்கள், 16 பெண்கள் உயிரிழந்ததாக தகவல் இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 39 பேர். 8 குழந்தைகள், 17 பெண்கள், 39 பேர். இவர்கள் மொத்தத்தையும் சேர்த்து 39 பேர். கரூரில் சனிக்கிழமையில் விஜயனுடைய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத விதமான கூட்ட நெரிசலில் சிக்கி தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆசையாக விஜயை பார்க்கலான்னு வந்தவங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் முடிந்திருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் பலர் இருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும்னே அஞ்சப்படுகிறது. ஏன்னா முதற்கட்டமாக நம்ம கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் தந்தி டிவியில் பேசும்போது நம்ம அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருந்தோம். விஜய் உடனே சென்ற பிறகு அங்கே இருந்தவர்களுடைய சூழலே அசாதாரண சூழலாக மாறி இருந்தது. அனைவரும் மயங்கி விழுகிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பதற்றமான சூழல் அங்கு நிலவரம் மட்டும் நமக்கு உணர முடிஞ்சுது. அதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் நம்ம கூட தந்தி டிவி வாயிலாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இணைந்து பேசும்போது உறுதிபட தெரிவித்திருந்தார். அதாவது 10 பேர் உயிரிழந்த நிலையிலேயே கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு முதற்கட்டமாக தந்தி டிவி கிட்ட பேசும்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருந்தார். பலர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்தார். அதை தொடர்ந்து பேசும்போது அடுத்த கட்டமாக பேசும்போது 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. அனைவருமே கொண்டு வரும்போது உயிரிழந்த நிலையில தான் கொண்டு வரப்பட்டாங்க. இதில் குழந்தைகளும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நிலவரப்படி பார்த்தோம்னா நம்ம நள்ளிரவு 1 மணி நெருங்க போகிறது. இந்த நிலவரப்படி பார்த்தோம்னா 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது 7 மணி அளவில் விஜய் அந்த பிரச்சார பகுதிக்கு வந்தார். அவருடைய பேச்சை காண ஆவலோடு காத்திருந்தவர்கள் விஜய் உள்ள இறங்க அந்த பிரச்சார பகுதிக்கு இறங்க கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 குழந்தைகள் உட்பட 17 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.